வணக்கம், நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ செப்டம்பர் 20ஆம் தேதி என்னுடைய அம்மா அப்பாவுடைய திருமண நாள், அதுக்காக உள்ள வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஏற்கனவே அம்மாவுடைய அப்பாவுடைய திருமண நாளுக்காக கால் பண்ணி பேசிய அனைவருக்குமே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அப்படி நிறைய பேர் அம்மாவிட்ட கால் பண்ணி பேசிங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய திருமண நாளோட அப்பாவையும் கூட நாங்கள் எல்லாரும் நினைவு கூறுவோம். சின்ன வயசுலேருந்தே என்னையும் அண்ணனையும் அப்பா ஒரு தடவை கூட அடிச்சது கிடையாது. அதே மாதிரி திட்டவும் மாட்டாங்க. ரொம்ப அன்பாக தான் என் அப்பா எப்பவுமே பழகக்கூடியவங்க. ஏன்ட்டையும் சரி அண்ணன்ட்டையும் சரி சம்பளம் அப்படின்றத எதிர்பார்த்ததே கிடையாது. அப்பா நடக்கிற காலத்து வரைக்கும் ஒரு நாள் கூட, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட அப்பா எங்களுடைய சம்பளத்தை எதிர்பார்த்து எங்கிட்ட வாங்கினதே கிடையாது. நான் சம்பாதிச்சதெல்லாம் இப்போ 2004 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜில் ஹிந்தி எடுக்க போனதும் சரி, அதில் ஏர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் டியூஷனும் எடுத்துகிட்டு இருந்தேன். எந்த ஒரு காசுமே அப்பா என்கிட்ட வாங்கினது கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா உயிரோட இருக்கிற சமயத்தில் வரைக்கும் அப்பா நடக்கிற சமயத்தில் அப்பாவே வேலைக்கு போவாங்க. அப்பா சம்பாதிக்கிற காசு வச்சு தான் ஃபேமிலியை ஃபுல்லாகவே ரன் பண்ணோம். ஒரு காசு கூட என்கிட்ட வாங்கினது கிடையாது. எல்லாமே நான் எனக்கு ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்து தான் எல்லாமே செலவு பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தையும் கூட எங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்பாவுக்கு தேணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எங்களுக்கே தான் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எடுத்தா கூட எனக்கு எந்த ரூபா அப்படின்லாம் எனக்கு பார்க்கறது கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலையில வெயில் வர்றதுக்கு கூட வெயில் மேலே பட்டு முழிச்சிடக்கூடாதுக்காக பெட்ஷீட்டு, இப்போ நம்ம விண்டோல கேட்டன் எல்லாம் போட்டிருக்கு. முந்தி கேட்டன் போடாத சமயத்துல கூட முந்தி என்னன்னா, ஜன்னல்ல உள்ள வெளிச்சம் அந்த வெயிலுடைய இது பற்றக்கூடாதுக்காக காலையில பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போடுவாங்க, அந்த வெயில் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ரொம்ப இதாக பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிற சமயத்துலையும் கொடை எப்போவுமே எனக்கா இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணனுக்கா இருந்தாலும் சரி, மேலே வெயில் பற்றக்கூடாதுன்ட்டு உடனே கொடையை பிடிப்பாங்க. அதே மாதிரி மழை தண்ணியெல்லாம் மழையிலலாம் நான் நனைஞ்சதே கிடையாது. அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் நனைய விட மாட்டாங்க. சளி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மழை இதுலேயே நனைய விட மாட்டாங்க. கீழே லைட்டாக நம்ம இப்போ சப்போஸ் தடுக்கி விழுறோம் அப்படின்னா எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு எங்களை கூடவே இருந்து ரொம்ப கவனமாக நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இன்னைக்கு அப்பாவுடைய அம்மாவுடைய திருமண நாளில் அப்பாவையும் நாங்கள் நினைவு கூறுறோம். நினைவு கூறுறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ஞாபகார்த்தமாக அப்பாவுடைய இதை இந்த வீடியோலையும் நான் உங்கள் மூலமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கவரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அம்மாவுடைய கல்யாண சாரி, அம்மாவுடைய கல்யாண சாரி இது மஞ்சள் கலர்ல ப்ளூ கலர் பார்டர் போட்டது இது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கல்யாணத்துக்காக வாங்கின கோட்டு, பேண்ட், டை எல்லாமே. அப்பா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன சமயத்துல தூக்கத்துல அம்மாவுக்கு பர்த்டேக்காக கார்டு, அதாவது பர்த்டே கிரீட்டிங்ஸ் கார்டு அப்பாவே கையாலேயே அவங்க எழுதி அவங்க கலர் கொடுத்து அம்மாவுக்கு அனுப்புனது. அதாவது அண்ணன் வயிற்றுல இருக்க சமயத்துல அம்மா அம்மா அப்பாவுடைய வீட்டில் இருந்தாங்க. அந்த சமயத்துல அப்பா அவங்க அம்மாவுக்காக அனுப்புனது இதை எழுதி அனுப்பியிருப்பாங்க. இப்போ பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கேன், சரியா? உங்களுக்கு இப்போ பக்கத்தில் வச்சு காமிக்கேன். இந்த கார்டு தான் நான் சொன்னேன்ல, அப்பா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவுக்காக கல்யாணம் ஆன துவக்கத்தில் என்னுடைய அம்மா பர்த்டேக்காக அனுப்புனது. ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க, ஜன்ம திவஸ் கி சுப்காம்னாயிங்க் அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுதியிருப்பாங்க. அப்பாவே இது பெயிண்ட் அடிச்சது எல்லாமே அப்பா தான். இந்த கலர் கொடுத்தது, வரைஞ்சது எல்லாம் அப்பா. இதில் அப்பா பேர் கீழே எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் எழுதியிருப்பாங்க, இது அப்பாவுடைய கையெழுத்து, சரியா? இந்த சைட் ரொம்ப வருஷம் ஆனதுனால சைடில் உள்ளது கிழிஞ்சிட்டு 13/8/1980 அப்படின்னு சொல்லி அதோட நிற்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிட்டல, அதனால
சரி, இப்போ காமிச்ச அம்மாவுடைய கல்யாண சாரியும் இப்படி பக்கத்தில் இப்படி வச்சும் காமிச்சிடுறேன். அப்பாவுடைய கோட்டு, கல்யாண கோட்டு, பேண்ட்டு, அப்புறம் டை, 2 விதமான டை. சரி, இதெல்லாம் இன்னும் அப்பாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, அம்மாவுடைய கூட பிறந்தவங்களாம் சரி, அம்மா வீட்டில் சேர்ந்த எல்லா சொந்தக்காரங்களையும் சரி, அப்போ அவங்களுடைய உறவினர்களை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி தான் வந்து ஈக்குவலாக சமமாக பழகுனது எல்லாமே ரொம்ப இதாக இருப்பாங்க. ரொம்ப அன்பாகவும் இருந்தாங்க. எப்படி வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அப்பா, அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவுடைய அப்பா அம்மாவையும் தன்னுடைய பெற்றோர்களாக தான் பார்த்து அதே மாதிரி தான் அன்பு செலுத்தினாங்க. அந்த எந்த வித்தியாசமுமே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இருந்தது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அன்பாக அப்பா இருந்தாங்க. இன்னும் அப்பாவை பற்றி சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்னையும் சரி, எங்கள் அம்மாவோடையும் சரி, அம்மாவையும் 2 பேருமே வந்து அப்பாவோட வேலையை செய்ய விட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண பிறகும் சில இடத்துலலாம் பெரிய பெரிய இடங்களில் போய் ஹோம் டியூஷன்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு சில டைம்லாம் சாயங்காலம் ஒரு 1 ஹவர் போல் காலேஜ்லேயும் போய் கிளாஸ் இருப்பாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஹோம் டியூஷன் போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகும் அது அப்பா தான் எல்லாரையும் எடுத்து போட்டு வீட்டில் உள்ள வேலையும் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. எங்களை முதல்ல சொல்லிடுவாங்க, நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, அதாவது நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி என்னையும் சரி அம்மாவையும் சரி நிறைய வேலைகள்லாம் இப்போ தான் நாங்கள் அப்பா இறந்த பிறகு, அப்பா நடக்க முடியாமல் போன பிறகு தான் செஞ்சுட்டு இருக்கோமே தவிர அப்பாவே அடுத்தடுத்து எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லையும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து பிள்ளைங்க செய்யணும், ஒய்ஃப் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு செய்ய தெரியும், ஆனால் நாங்களே வந்து செய்ய தெரிஞ்சாலுமே எங்களுக்கு வந்து செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, எந்த கஷ்டமும் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்களை அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பாவுடைய சின்ன வயசுல நடந்தது எல்லாமே வந்து இப்போ நினைச்சாலும் இந்த நாள்ல நினைக்கும் போது அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. உயிரோட இருக்கிற சமயத்துல எங்களை விட்டு எங்கேயும் ஊர் கூட தனியா அப்பா போக மாட்டாங்க. இப்போ தான் அப்படி இருந்த மாதிரி இருக்கு. நான் படிச்ச அதே ஸ்கூல்ல அப்பா எனக்கு டீச்சரா இருந்தாங்க. அப்போ படிக்கிற சமயத்துல உடங்குடியில தான், உடங்குடியில நாங்க சென்னையில இருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையில இருந்து வந்தப்பறம் நான் உடங்குடியில 5th 6th படிச்சேன். அதே ஸ்கூல்ல அப்பா எனக்காக ஹிந்தி வந்து அந்த ஸ்கூல்ல எடுத்துட்டு இருந்தாங்க. எடுத்துட்டு இருக்க சமயத்துல எப்படின்னா, நாங்களுக்கு காலையிலேயே பஸ் வந்துடும் எங்க ஊருக்கு வந்து காலையிலே. அப்போ காலையிலே கிளம்பி போறதுனால என்னன்னா, தலையெல்லாம் பின்னிட்டு ரெட்டை சடை போட்டு போக முடியாது, சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து அப்படியே நான் குளிச்சுட்டு அப்படியே ரெடியாகி போயிடுவேன். யூனிஃபார்ம் மட்டும் போட்டு போயிடுறது ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா தான் எனக்கு ஸ்கூல்ல காலையில வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. நாங்க போன ஸ்கூலுக்கு போற பஸ் மட்டும் பிரைவேட் பஸ் தான், எங்க ஊருக்கு காலையிலே வந்துடும். அதனால சீக்கிரமே போயிடுவேன். அப்போ அப்பா தான் எனக்கு பின்னி விடுவாங்க. தலை ரெட்டை சடை போட்டு 2 சடையும் அழகா நல்லா ஷைனிங்கா அழகா பார்த்து சலசி விடுவாங்க. இப்படி டெய்லி பண்ணிட்டு இருக்க சமயத்துல ஒருக்கா ஏச்சம் வந்து பாத்துட்டாங்க. ஏச்சம் மேடம் பார்த்தோடனே சரி ஒரு சேரா இருந்து அவங்க பாவம் எல்லாம் பின்னி விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அதே ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு மேடம்கிட்ட, ஒரு டீச்சர்கிட்ட தான் அவங்க சொல்லி, நீங்க டெய்லி அவங்களுக்கு கொஞ்சம் பின்னி விட்டுருங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வேற ஒரு மிஸ் பின்னி விட்டாங்க, அதாவது ஸ்கூல்ல வச்சு. அதோடய அது வரைக்கும் எனக்கு அப்பா தான் டெய்லி வந்து ஸ்கூல்ல போன பிறகும் எனக்கு தலசி விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள்ல நினைக்கும் போது தான் அப்பாவை ரொம்ப வந்து எப்பவுமே நாங்க வந்து கூடவே இருந்த அப்பா வந்து இப்போ டெய்லி நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். வெளியே அவ்வளவா சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னாலும் என்னதான் இருந்தாலும் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி எங்களுக்கும் இருக்கதான் செய்யுது. இன்னும் என்னுடைய அப்பாவை பத்தி சொல்றதா, வரவு செலவு கணக்கெல்லாம் பொதுவாக ஒரு ஆம்பளைங்களாம் எடுத்துட்டீங்கன்னா வீட்டில் வந்து கேட்பாங்க, இவ்வளோ கொடுத்துருக்கேனே, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அம்மாட்ட ஒரு நாளுமே கேட்டது கிடையாது. அப்பா எடுத்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்க, ஹோம் டியூஷன் எடுப்பாங்க, காலேஜில் அப்படிலாம் கிளாஸ் எடுப்பாங்க, நிறைய ஏர்ன் பண்ணாங்க. இருந்தாலும் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேனே என்ன பண்ண அப்படின்றது எங்கள் அம்மாட்ட ஒரு நாளுமே கேட்டதே கிடையாது. அவ்வளோ வந்து டைம்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய இடத்துல வேலைக்கு போனாலும் அந்தந்த இடத்துல அந்தந்த டைமுக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லி டைமிங் வந்து ரொம்ப கீப்பப் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலராக அவங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்களோ அலாட் பண்ண டைமில் அங்கே அந்த இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒர்க்காகவும் பார்க்க மாட்டாங்க. சில பேர்லாம் எடுத்துட்டா நம்ம இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுறோம்ல போதும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பாட்ட அது ரொம்ப பிடிச்சது. தொடர்ச்சியாக வந்து வேலையை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்து நான் வந்து அந்த அளவுக்கு பார்த்ததே கிடையாது. அப்பாவை வந்து அந்த அளவுக்கு கண்டினியூஸாக ஒர்க் வச்சுருப்பாங்க.
அவ்வளோ ஏர்ன் பண்ணதை நான் சொன்ன மாதிரி கணக்கும் கேட்டது கிடையாது அம்மாட்ட. அவங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சது கிடையாது, எனக்காக தான் எல்லாமே பண்ணாங்க. எப்படி அப்படின்னா தான் ஏர்ன் பண்ணது எல்லாமே எனக்கு நகையாக அப்படிதான் எனக்கு வந்து அப்படி சேர்த்து வச்சு போட்டது. சில பேர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதாவது கல்யாணம் பண்ணவங்க ஒய்ஃப்கிட்ட இருக்கிற நகையும் சேர்த்து தான் பொண்ணுக்கு வந்து வச்சிருப்பாங்க. எங்க அப்பாவை எடுத்துட்டா எங்க அம்மாவுக்குன்னு போட்டது கல்யாணத்துக்கு, அவங்க கல்யாணத்துக்கு போட்டது கூட தாத்தா என் அம்மாவுடைய அப்பா வந்து வாங்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினதா சொல்லியும் எங்க அப்பா ஒரு நாளும் காமிச்சதே கிடையாது எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு. காமிச்சது மட்டும் இல்லாம ஃபுல்லா, அதாவது ஒரு கிராம் கூட வீட்டுல இருந்து நகை இல்லாம இருந்தும் கூட அப்படியே எல்லா நகையுமே எனக்காக செஞ்சது அப்படின்னா அது எங்க அப்பா சேர்த்து வச்சு செஞ்சதுதான். அந்த அளவுக்கு எங்களுக்காக ஒன்னொன்னா பார்த்து பார்த்து கண்டினியூஸா ஏர்ன் பண்ணி, ரெஸ்ட்ன்றதே அப்பா எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அப்படி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர். யார் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கடினமா உழைக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி சட்டுன்னு பேச மாட்டாங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பாக்குறவங்க, வீடியோ பாக்குறவங்கன்னா கண்டிப்பா தெரியும். அந்த அளவுக்கு இருந்த எங்க அப்பாவை இப்போ வந்து நாங்க மிஸ் பண்றோம். இந்த திருமண நாள், இந்த வருடம் செப்டம்பர் 20ஆம் தேதி திருமண நாளுக்காக நினைவூட்டும் வண்ணமாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவை வந்து எடுத்து இப்போ அப்லோட் பண்றேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.